தெரியலையே. ஐயோ அங்கிள் செத்துட்டாரே. அட கடவுளே, நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்? அத்தை பாட்டி இப்படி பண்ணிட்டீங்களே. செருப்பு பிஞ்சிர ஏஞ்சலு. நான் என்ன பண்ணேன்? இளநிய கொண்டியா புருஷ மண்டையில போட்டுட்டியா? ஐயோ எட்டி பாருங்கட்டி, பயமா இருக்கு. ஏனுங்க, எனக்கு அழகு ராசா அழகா இருப்பிற தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு வயசான பூனை மாதிரி எந்திரிங்க. பாவம் அங்கிள், ரொம்ப கஷ்டப்பட்டாரு, கடவுளா எடுத்துக்கிட்டாரு. ஏட்டி மெண்டல், ஏதாவது உளறிட்டே இருக்காதட்டி. உனக்கு அவர் எப்படியாவது செத்துடணுமோ? எனக்கு அங்கிள் ரொம்ப பிடிக்கும். பட் இவ்வளவு நேரம் ஆனதுனால நான் அப்படிதான் நினைக்கிறேன். முழிச்சிட்டாரு. ஏங்க எங்க முழிச்சு பாருங்க, எங்க எந்திரிங்க. என்னாச்சு? எனக்கு என்னாச்சு செல்லம்மா? ஏ என்ன சொன்னீங்க ராசா? திருப்பி சொல்லுங்க. உன் பேரு செல்லம்மா தானே? கரெக்டா தானே சொல்லுத? ஏன் அப்படி கேட்க? ஏன் இன்னைக்கு நான் எந்த வேலையும் சரியா செய்யலையா? என் புருஷனுக்கு நினைவு திரும்பிட்டே. ஏஞ்சல் குரங்கு, ரொம்ப ரொம்ப நன்றிட்டி. இளநிய மண்டையில போட்டு சுய நினைவு வர வச்சுட்ட. என்னாச்சு? சுயநினைவு இல்லாம இருந்தேன்னா மீன் குழம்பு சாப்பிட்ட வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. அதை நீங்கள் நினைக்கவே வேண்டாம். அம்மா, அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கருப்பு நாளுன்னு நினச்சிக்கிட்டு விட்டுருங்க. ஆமாம், அது சாப்பிட்டதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போய் சாவை கடந்து நினைவு போய் கடவுளே ஒரு வழியாக இப்போ தான் சரியாயிருக்கு தாத்தா மாமா. நினைவு திரும்பாமலே இருந்திருக்கலாம். திருப்பியும் சமைக்க போடுவாளுவோ. அங்கிள், இன்னைக்கு உங்களுக்கு நினைவு திரும்பிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ட்ரீட் வைக்க போறோம். நீங்க எல்லாரும் இன்னைக்கு சூப்பரா சமைச்சு போட போறீங்க. இந்த ஆரம்பிச்சுட்டாளுவோ. எப்பா, எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு. என் புருஷன் பாவம், இன்னைக்கு ஒரு நாள் அவர் சமைக்க விட்டுட்டு நாளையில இருந்து வேலையில போட்டு கொள்ளலாம். இன்னைக்கு ஒரு நாள் இங்கே கடையில வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம், சரிங்களா? சரி செல்லம்மா. சரி, அப்புறம் என்ன, இளிச்சக்கா வீட்டு பார்ட்டிக்கு போக வேண்டியது. அன்றைக்கி அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் நாவல்ல, அப்போயே ஆட்டத்தை போட்டுருவோம். ஐ லவ் சோறு. போத்தா, எந்த நேரமும் ஐ லவ் சோறு, ஐ லவ் குழம்புட்டு ஓடு. இந்த மனுஷனுக்கு பூசணிக்காவையே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இதை வெட்டி பிறக்கி எனக்கு என்னத்தை வைக்க? கூட்டு வச்சு அந்த பிள்ளைகளுக்கு தொண்டையில இறங்கவே செய்யாதம்மா. இனிக்கும் பாடுவோம். ஏட்டி பங்கஜம் என்ன செய்த? வாங்க பாட்டி, பூசணிக்காவை நறுக்கிட்டு இருக்கேன். அம்மா, எத்தான் தண்டிக்கு இருக்கு. இதை வச்சு என்ன செய்ய போற? குழம்புலாம் வைக்காத, கூட்டு வை. கொஞ்சம் மிளகா நிறைய போட்டு கூட்டு வை, நல்லா இருக்கும். ஆமா பாட்டி, கூட்டு தான் வைக்கணும். திஷ்டிக்கு போட போறியா? சரி, உன் குடும்பத்துக்கு நிறைய திஷ்டி இருக்கும்ல. சரி, அப்ப கூட்டு வைக்காம உடைச்சிரு. திஷ்டிக்கு இல்ல பாட்டி, கூட்டு தான் வைக்க போறேன். அப்படியா? நாளைக்கே ஊருக்கு போற? எப்போ வருவ? சரி, இப்ப காலையில இதுக்கிட்ட ஆவியும் ஜீவனையும் கொடுக்க முடியாது. ஆமான்னு மண்டே ஆட்டிடுவோம். ஆமா வந்துருவேன். யார்டி பார்க்க போற? சொந்தக்காரங்களா? எந்த ஊரு? நான் எங்க போறேன்? இந்த ஊரை விட்டு எந்த ஊருக்கு போவேன்? ஒரு இடத்துக்கு போகல பாட்டி. உங்களுக்கு சொன்னாலும் கேட்க போறதில்ல. ஆமா ஏதோ ஒரு ஊர். சென்னைக்கு போறேன். கோயம்புத்தூரா? நல்ல குளிரெல்லாம் இருக்கும். சரி, இந்த நெய் இன்னைக்கு நல்லா செஞ்சிருக்கேன் பத்துக்க. வேணா வாங்கிக்கிட்டையும் பிள்ளைய விட்டு வாங்கிட்டு வர சொல்லு. நல்ல காய்ச்சி வச்சிருக்கேன் பத்துக்க. பிள்ளைகளுக்கு கூட நல்ல இதுவும் பிள்ளைகள் ரெண்டோ சூவட்டா மாதிரி மெலிஞ்சு கிடக்காளுல்ல. சரி, அப்போ நீங்க போங்க. நான் அப்புறமா என் மாவட்ட கொடுத்து வாங்கிக்கிறேன். வேண்டாம் கால. சரிம்மா, வா இஷ்டம். வேணா வாங்கு. கடையிலலாம் கலப்படமா இருக்கும். நம்மகிட்ட சுத்தமான நெய். அதுக்கு மேலே வா இஷ்டம். கடவுளே, வாங்குதான் பாட்டி. மறுபடியும் வேண்டாங்க. சரி, அவ இஷ்டம். சரிம்மா, நான் வாரேன். எம்மா, முடியல. அக்காவ் பங்கஜக்காவ் போச்சுப்பா, சமையல் முடிக்கிறதுக்குள்ள இவ்வளவு வந்துட்டாளுவோல. இன்னும் அங்கெல்லாம் கூட்டு போவாளுவோ. வாங்கடி, வாங்க. பங்கஜமாண்டி, ஐ லவ் பூசணிக்கா. மூஞ்சி அப்படி ஒரு மாதிரி கோபமா இருக்கு. ஏன் நாங்க வந்துட்டோம்னா? இல்லடி, பனிமலர் பாட்டி தான் நெய் வாங்க வாணிச்சு. சரிண்ணே, உனக்கு வேண்டாமா, உனக்கு இஷ்டம் இல்லையோ போன்னு கத்திட்டு போகுது லூசு. அது தெரிஞ்ச கதை தானே. கோவப்பட என்ன இருக்கு? அது கேட்டிருக்காது, மருந்து ஊத்தாம வந்திருக்கும். என்ன நேரத்தோட வந்து உட்காந்துருக்கியோ? என்ன மேடம், மறந்து போச்சா? அந்த முனிஸ் பிள்ளைக்கு பிறந்த நாள்னு சொன்னாவல்ல. வாங்க போய் ஒரு கலக்கு கலக்கிட்டு வந்துருவோம். ஏட்டி, வெறும் கையோட தான் பிறந்த நாள் வீட்டுக்கு வருவீங்களாட்டி? ஒரு தியேட்டர் ஏதாவது கொண்டு வந்திருக்கால, அந்த பிள்ளைக்கு கிஃப்ட் ஏதாவது கொண்டு வரணும்ல. இல்ல கையில ஒரு 500 ரூபாய் கொடுக்க வேண்டாமா? நல்லா வந்திருக்காளு ஆட்டிக்கிட்டு வெறும் கையோட. நமக்குள்ள நோ ஃபார்மாலிட்டிஸ், புரியுதுங்களா? நீ இருக்கி அம்மா சீமையே வித்துருவ. நீ திங்கிறதுக்கு முதலா வருவ. இது நெட்டவெளி, நீ அது உன் மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரலாம்ல லூசிலப்ப. ஐயா ஆமாம், அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சுடிதாராவது எடுத்து கொடுக்கணுமே. சரி, நான் பாப்புக்கு மெசேஜ் போட்டு விடுதேன். அவர் வாங்கி கொண்டு கொடுப்பாரு. முதல்ல போய் இளிச்சக்கா வீட்டுக்கு முதல்ல போவோம், அப்புறம் கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். வாங்க. இந்த பூசணிக்காவை மட்டும் நறுக்கி வச்சுட்டு வரேனே. பூசணிக்காய் புடலங்காவெல்லாம் நாளைக்கு நறுக்கலாமா தாயே? அப்படியே கொண்டு போட்டு வாங்க, நேரம் ஆகுது. நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாளுவோம்மா. செத்தாலும் இவ்வளவு கூட சந்தன் சாவணும் பாழுவோம்.
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to முனிஸ் குட்டி. Happy birthday to you. என்னாச்சுமா? என்ன காலையில பாட்டு படிச்சிட்டு வர? லெப்பக்குட்டி, லெப்பக்குட்டி உனக்கு பிறந்த நாள். லெப்பக்குட்டி உனக்கு பிறந்த நாள். லெப்பக்குட்டி நீ அழகா பிறந்துட்டியே, என்னை போல் அழகானவள். லெப்பக்குட்டி, அம்மாவால முடிஞ்ச சின்ன கிஃப்ட் உனக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன்டி. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு போடுத. இந்தா நல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வா. நம்ம இருக்கிற கஷ்டத்துல இதெல்லாம் தேவையாமா? ட்ரெஸ் சாப்பாடெல்லாம் பிறந்த நாள் வருஷம் வருஷம் தான் வரும். ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்க முடியுமா? லெப்பக்குட்டி, கடவுள் நமக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆயுச கூட கொடுத்துருக்காருங்கிறதுக்காக தாண்டி பிறந்த நாள் கொண்டாடுதாவோ. பெரிய கலவி மாதிரி பேசாத. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நம்ம நல்லா இருக்கோம் பத்தியா, அதுக்காக நம்ம சந்தோஷமா கொண்டாடணும். நீ போய் ரெடி ஆயிட்டு வாடி. பழக்கடை இருக்க போய் ஓரளவு நம்ம கதை ஓடுது. இல்லனா நம்மலாம் நாதியத்தை அலைஞ்சிருப்போம்மா. அந்த வக்கீல் அண்ணனுக்கும் போய் கொஞ்சம் கேக் வாங்கி கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். என் பிள்ளை எவ்வளவு அருமையான பிள்ளையா இருக்கு. ஆமா தங்கம், அந்த பையன் நமக்கு கடலாம் வச்சு கொடுத்தா. போயிட்டு வானட்டி, இன்னைக்கு நல்லா குளிச்சு சொடிதார் மாத்திட்டு காலேஜுக்கு போயிட்டு முடிச்சு வரும்போது அந்த அண்ணனை பார்த்து கேக் கொடுத்துட்டு வா. சரியா? நமக்கு யாருமே இல்லைன்னமா, நம்ம 2 பேர் மட்டும் ஒத்தையில இருக்கோம்ல. மத்தவங்க மாதிரி நம்ம வீட்லயே அப்பா தம்பியோ அக்கா தங்கச்சி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்மா. அப்படிலாம் பேசக்கூடாது லெப்பக்குட்டி. உனக்காக தானம்மா அம்மா உசுறு வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க அப்பா ஒரே பக்கம் போயிட்டான். அந்த ஆளை பத்தி பேசாதட்டி. நம்ம 2 பேரும் கஞ்சி குடிச்சாலும் சந்தோஷமா கஞ்சி குடிக்கணும். அந்த ஆள் பண்ண கொடுமைலாம் உனக்கு தெரியாதுமா. ஏன் நமக்கு யாரும் இல்லைன்னு நினைக்க. இந்த ஊர்ல எவ்வளவு நல்ல நல்ல ஆட்கள் இருக்காவோ. பங்கஜம், நெட்டவள்ளி, எவ்வளவு பேர் இருக்காவோ. சரியாம்மா? இப்ப குளிச்சுட்டு வா. என் பிள்ளை மனசுக்குள்ள எவ்வளவு ஏக்கங்கள் இருக்கு. பாவம், அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா எனக்கு அதுவே போதும். இழிச்சக்கா, யோ இழிச்சக்கா. வந்துட்ட அளவுல நம்ம ஆளுங்க. இடே வாங்க வாங்க வாங்க. இதோ வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. என்ன எல்லாம் கை நிறைய வந்திருக்கியோ? பிறகு பிறந்தநாள் பிள்ளைய பார்க்கறதுக்கு வெறுங்கைய வீசிட்டா வருவாவோ. அதெல்லாம் ஆளாளுக்கு என்னென்ன ஏண்டதோ அதை கொண்டு வந்திருக்கோம். இழிச்சக்கா, என் கையில இருக்கிற நெக்லஸ பார்த்து தங்கம்னு நினைச்சிராதியோ. ஏதோ என்னால ஏண்டது கவரிங் தான். ஐயோ, நீங்க அன்பா எது கொடுத்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. முதல்ல இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. எல்லாம் ஓகே. கீதாக்கா கையில தான் என்ன மூட்டனே கண்டுபிடிக்க முடியல. அது ஒண்ணுமில்ல. வெங்காயம் 4 கிலோ 100 ரூபான்னு வித்தாவோ. சரி, கிஃப்டா கொடுக்கறது இது வீட்டுக்கு உபயோகமா இருக்கும்ல, அதனால கொண்டு வந்துட்டேன். பிசுனாரி, ஒரு பிறந்த நாளுக்கு கூட ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வர மாட்டாமா. ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஏஞ்சல் அது கூட வாங்கிட்டு வரல. என்ன பத்தி பேசாதீங்க, ஓகேங்களா? நான் சின்ன பொண்ணு, எனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும். உங்க வேலையை பாருங்க. கிட்டனி ஆண்டி. எப்பல என்னது கிட்டனி ஆண்டின்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்க? ஓடிரு. ஏமா, உங்க சண்டையை ஆரம்பிக்காதீங்கம்மா. இழிச்சக்கணக்கு சீலை வாங்கினவங்க அவளுக்கு நல்ல அழகா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. உங்க எல்லார் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இன்னைக்கு இங்க இருந்து நல்ல சமைச்சு சாப்பிட்டு தான் நம்ம சாயந்தரம் எல்லாரும் கிளம்பணும். சரியா? ஓ மை காட், இனிமேதான் சமைக்கணுமா? நீங்க எல்லாம் ரெடியா வைக்கலையா? ஆமா ஏஞ்சல், நானும் ரெடியா இருக்கும்னு நினைச்சேன். எப்படி ரெடியா எடுத்து உங்க வாயில ஊட்டி விடணுமோ? பேசாம கடங்க. நம்ம இன்னைக்கு நல்லா ஜாலியாக உட்காந்து சமையல் பண்ணி சாப்பிட்டு போவோம். சரி இழிச்சக்கா, வெங்காயம், தேங்காய், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வைங்க. நல்ல தடபுடா இன்னைக்கு சமையல் ஆரம்பிச்சு நல்ல சூப்பரா செஞ்சு சாப்பிட்டு போவோம். சரியா? உமா அவளை கூப்பிடுங்க, அவளுக்கு வாழ்த்துட்டு கிட்ட கொடுத்துருவேன். அம்மாடி முனிசே, வாமா. பிள்ளை நல்ல தாவணி போட்டு தேவதை போல இருக்காள, அழகா இருக்காமா. போப்போ, வயசுல மூத்தவ பங்கஜம், கீதா, உமா, நெட்டவள் எல்லாருமே அவனோட வயசுல மூத்தவ. அந்த ஏஞ்சல் குளிச்சியை தவிர எல்லாரும் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கோவாடு. நல்லாரி நல்லாரி நல்லாரிமா. எந்திரி எந்திரி. இந்த என்னுடைய கிஃப்ட். நல்லா இருக்கணுமா நீ? நல்ல உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நீ போய் சந்தோஷமா இருக்கணும். இவ்வளவு நாள் இழந்த கஷ்டம் எல்லாம் உனக்கு போய் நீ சந்தோஷமான வாழ்க்கைக்கு போகணுமா? எந்திரி. இந்த அப்போடவே வாங்கிக்க. எம்மாடியாட்டி என் கல்லெல்லாம் விழாத. நான் அவ்வளோ பெரிய பொம்பளை கிடையாது. அப்புறம் என்னை வயசான ஆண்டி லிஸ்ட்ல சேர்த்து விட்றாத. எந்திரி எந்திரி. நல்லாயிரி நல்லாயிரி. என்னெல்லாம் குனிஞ்சு தூக்க முடியாது. எந்திரிமா, நல்லா இருமா, சந்தோஷமா இரி. தட்டி உங்க பாபண்ணா உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. என்னன்னு எனக்கு தெரியலன்னா அப்புறமா ஓப்பன் பண்ணி பாரு. Many more happy returns of the day. Thank you so much, Angel. ஏஞ்சல் இதுக்கு வராமலே இருந்திருக்கலாம் தெரியுமா? சரி, அப்படிலாம் சொல்லாத. அவ சின்ன பிள்ளை தானே, அவளுக்கு என்ன தெரியும்? பரவாயில்ல பரவாயில்ல. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த அக்காவால முடிஞ்ச ஒரு சின்ன கவரிங் செயின். கருக்காது, 6 மாசத்துக்கு கலர் போவாது. வச்சுக்கோ, வசதி வாய்ப்பு வந்ததோ உனக்கு தங்கத்துல உன் கல்யாணத்துக்கு போடுவேன். இது பண்றதே பெருசுமா. அன்போட எது கொடுத்தாலும் அது தங்கத்தை விட உயர்ந்ததுதான். ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
பிள்ளைக்கு கல்யாணக்கெல்லாம் வந்துட்டா என்ன அளவா இருக்கா? பிள்ளை படிச்சிட்டு இருக்கும்போது கல்யாணம் பேசக்கூடாதுக்கா. அவ நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வந்து அப்புறம் கல்யாணம் முடிப்பா. என்னம்மா அப்படி சொல்லுங்க பங்கஜக்கா. சும்மா எல்லாரும் எப்ப பார்த்தாலும் கல்யாணம். சரி, கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து சமையல் வேலையை ஆரம்பிப்போமா? எல்லாம் காய்கறி அது இதுன்னு கொண்டு வாங்க. இங்கே வரிசை எல்லாரும் வரண்டால போட்டு கழுவி பறக்கி எல்லாத்தையும் வெட்டி பறக்கி வச்சிருவோம். ஏட்டி ஏஞ்சலு, நைஸா கிஃப்ட் ஆட்டே போட்டு போயிடாதானே? அதை நான் அவளுக்கு கொடுத்தது அவள் கையில் கொடு. ஏ லூசு, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேனே. ரொம்ப பேசாத சரிங்களா? சரிங்க போய் உட்காருங்க.